Hi viewers, welcome to Grammar English Grammar Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புதிய vocabulary egghead. Egghead அப்படினா என்ன? முட்டை தலையா? டைரக்டா பொருள் கொள்ளணும் அப்படினா அப்படியெல்லாம் இல்லையா? இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம தமிழ்ல நேரடியா பொருள் கொள்ள முடியாது. அந்த மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படினா நிறைய நேரத்துல அது தப்பா இருக்கும். முதல்ல நம்ம இந்த egghead அப்படினா மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி நம்ம உச்சரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, pronunciation எப்படி நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாம். egghead அப்படின்னு தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். ஆனா ஸ்பெல்லிங் EGGHEAD அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த egghead அப்படினா மீனிங் என்ன அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? A highly academic or studious person. A person, especially a man who is very clever and interested only in studying and other mental activities. அதாவது ஒரு மனிதர், அதாவது பொதுவா ஆண்களை தான் சொல்றாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க, படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்ப இதுக்கு சினானிம்ஸ் என்ன, இதோட பொருள் கொண்ட வேறு வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்டெலெக்சுவல், ஜீனியஸ், ஸ்காலர். இப்போ உங்களுக்கு ஜீனியஸ் அப்படின்ற வார்த்தையை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஜீனியஸ் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப egghead அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ரொம்ப புத்திசாலியான மனிதர்களை குறிக்கிறது. ஸ்காலர் அப்படின்னா படிப்பாளிகள் இல்லையா? இன்டெலெக்சுவல் அப்படின்னாலும் அறிவுஜீவிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப egghead அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அறிவாளி அல்லது அறிவுஜீவின்னு சொல்லலாம், படிப்பறிவு கொண்ட நபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த egghead அப்படின்ற வார்த்தையை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னாக்கா he said that he was fundamentally an egghead. அவன் சொன்னான், அவன் அடிப்படையிலேயே ஒரு அறிவுஜீவி அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறோம். அதான் இதோடைய மீனிங். யாரையாவது இனிமேல் நீங்கள் அறிவுஜீவி அப்படின்னு சொல்லணும்னா, படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே பிரில்லியன்ட், இன்டெலிஜென்ட் அப்படின்ற சாதாரணமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் egghead அப்படின்ற இந்த புதிய வார்த்தையை பயன்படுத்தலாம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம egghead அப்படின்ற இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், அந்த வார்த்தையை எப்படி நம்ம உச்சரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.